தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 52வது சங்கீதம், அதனுடைய 8வது வசனம். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்னென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்னென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அதிகாலை வேளையில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து ஒரு வெளிப்பாடு அங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பச்சையான மரம் எதை குறிக்கிறது? அந்த பச்சையான மரம் என்பது அது தான் உயிரோடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அது செழிப்பாக இருக்கக்கூடியது என்பதை காட்டுகிறது. ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. தன் நிழல் தரக்கூடியது என்பதை காட்டுகிறது. கனி தரக்கூடியது என்பதை காட்டுகிறது. தனக்கு தண்ணீர் கிடைப்பது என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. விதமாய் பச்சையான மரம் பல்வேறு விதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் தாவீது சொல்லுகிறார், நான் இவ்வளவு காரியத்தோடு இவ்வளவு ஆஸ்வதமாக இருக்க காரணம் உங்களுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டதே காரணம் என்று சொல்லி அழகாக எழுதுகிறார். அன்புக்குரியவர்களை, இந்த அதிகாலை வேளையில் ஓய்வு நாள், கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நல்ல நாள். தாவீது சொன்ன அந்த ஒரு வார்த்தை நமக்கு பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. நம் ஜீவனோடு இருக்கவும், செழிப்பாக இருக்கவும், ஆரோக்கியமாக இருக்கவும், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படவும், கர்த்தர் விரும்புகிற கனி கொடுக்கவும், நல்ல ஏற்ற காலத்தில் வறண்டு போகாதபடி ஆஸ்வதிக்கப்படவும் கர்த்தருடைய ஆலயம் நமக்கு நிச்சயமாய் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த நாட்களை சரியாய் பயன்படுத்தி கொள்ள தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். ஏதேதோ காரணங்களை சொல்லி இந்த நாட்களை தட்டி கழிக்காதபடிக்கு மனசார ஆண்டுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. எனவே தட்டி கழிக்காதீங்க. இந்த நாட்களை எவ்வளவு சிரமப்பட்டாவது முடிஞ்ச வரைக்கும் ஆலயத்தில் சென்று கர்த்தரை ஆராதிங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் தேவன் தருவார். ஆமென்.